निरस्तमाय कृतसर्वभेदम् नित्यं सुखं निष्कलमप्रमेयम् अरूपमव्यक्तमनाख्यमव्ययम् ज्योतिस्वयं किञ्चिदिदं चकास्ति अतः परं ब्रह्म सदद्वितीयम् विशुद्धविज्ञानघनं निरञ्जनम् प्राशान्तमाद्यन्तविहीनमक्रियम् निरन्तरानन्दरसस्वरूपम् நிரஸ்தமாய கிருத சர்வபேதம் நித்யம் சுகம் நிஷ்கலமப்பிரமேயம் அரூபம் அவ்யக்தமனாக்கியம் அவ்யயம் ஜோதிஷ்வயம் கிஞ்சிதிதம் சகாஸ்தே அத பரம் பிரம்ம சதத்விதீயம் விசுத்த விஜ்ஞானகனம் நிரஞ்சனம் பிரசாந்தமாத்யந்த விஹீனமக்ரியம் நிரந்தரானந்த ரசஸ்வரூபம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் இல்லையா? இந்த ஆழமான விவேக சூடாமணியின் 237 மற்றும் 238வது ஸ்லோகங்களோட இன்னைக்கு நம்ம ஆழமான தேடல் ஆரம்பிக்கிறது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா. இது வெறும் பாட்டு கிடையாது. இதுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அதாவது மாயையால உருவான எல்லா வேறுபாடுகள்ல இருந்தும் விடுபட்டதுதான் அந்த பரம்பொருள் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. அது அளவிட முடியாத, வடிவமே இல்லாத ஒரு தூய பிரக்ஞை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அதாவது இங்கிலீஷ்ல பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒரு முழுமையான அமைதி அது. இதையெல்லாம் கேக்குறப்போ நேயர்களாகிய உங்களுக்கு இது ரொம்பவும் ஆழமான தத்துவமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை நோக்கி ஒரு நேரடியான கேள்வியை நான் கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க தினமும் காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பாக்கும்போது உங்களை பாக்குறது யாருன்னு எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஓ, இது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது அந்த கண்ணாடியில தெரியற உங்களோட மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகள் பாக்குதா, இல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்க கண்கள் வழியா உங்களை பாக்குதா? இன்னைக்கு நம்ம தேடல்ல அந்த குவாண்டம் இயற்பியல் அப்படிங்கிற அறிவியல் வார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு முழுமையா ஒரு ஆன்மீக தேடலாளர்கள் கோணத்துல நம்ம மனசையும் ஆன்மாவையும் புரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஆதாரம் டாக்டர் பாஸ்கர் போரா எழுதின த குவாண்டம் சோல், த மெட்டபிசிக்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான புத்தகம். ஒரு நிமிஷம், நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். சரி. அதாவது உங்க வாழ்நாள் முழுக்க மனித உடலை ஒரு பயாலஜிக்கல் மெஷினா பார்த்து பழகிட்டீங்க. ஆமா, ஒரு எலும்பு முறிவுனா கூட எக்ஸ்ரேல அந்த வெள்ளைக்கோடு தெளிவா தெரியும் இல்லையா? கரெக்ட். இதோ பிரச்சனை, இதை இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும் உங்களால. கண்டிப்பா. அங்க எந்த ரகசியமும் இல்ல, எல்லாமே பக்கா சயின்ஸ் தான். ஆனா ஒரு நாள் உங்க மெடிக்கல் புக்ஸ்ல எந்த பதிலுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் உங்க வாழ்க்கையில நடந்தா என்ன ஆகும்? ஓ, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குமே. ஆமா, உங்க சயின்ஸ் டூல்ஸ் எல்லாமே செயலிழந்து போற அந்த நேரத்துல நீங்க எதை தேடுவீங்க? நாம இன்னைக்கு பண்ண போற அந்த ஆழமான தேடல் சரியா அந்த புள்ளில இருந்து தான் தொடங்க போகுது. ஆனா பாத்தீங்கன்னா அவரு சந்திச்ச ஒரு கொடூரமான விபத்தும் அதுக்கப்புறம் அந்த கேன்சரும் அவரை அதுவரைக்கும் நம்பியிருந்த அந்த எக்ஸ்ரே உலகத்தை மொத்தமா உடைச்சிடுச்சு. ஆமா, தன் சொந்த உடம்பே செயலிழக்க தொடங்கினப்போ அதற்கான காரணத்தை ஒரு டாக்டரா அவரால சொல்ல முடிஞ்சதை தவிர அந்த வலியோட ஆழமான அர்த்தத்தை அறிவியலால விளக்க முடியல. உண்மைதான். டாக்டர் போரா நனவு நிலைங்கிறது மூளைக்குள்ள நடக்கிற வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் கிடையாதுன்னு சொல்றாரே. அதாவது நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, மூளைக்குள்ள இருக்கிற நியூரான்களுக்கு நடுவுல ஏதோ மின்சார தூண்டல்கள் நடக்குது, அதனால நாம சந்தோஷமா ஃபீல் பண்றோம்னு நம்புறோம். ஆமா, ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யற மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு கம்ப்யூட்டரால டேட்டாவை மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு சூரியாஸ்தமனத்தை பார்த்து அதோட அழக ரசிக்கவோ இல்ல ஒரு மியூசிக்க கேட்டு உருகவோ அதால முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உள்வாங்குற சக்தி நமக்குள்ள இருக்கு. ஆமா, அந்த சக்தியை தான் டாக்டர் போரா எட்டர்னல் அப்சர்வர்
அதாவது நித்திய பார்வையாளர் அப்படின்னு சொல்றாரு. அது மூளைக்கு வெளியே இருக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் இருங்க, எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் வருது. சொல்லுங்க. பார்வையாளர் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயம் மாதிரி தோணுது. ஒரு தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்க்குற மாதிரி. ஓ, அப்படி நினைக்கிறீங்களா? ஆமா, நான் வெறும் வேடிக்கை பார்க்குறவன மட்டும் இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்படி படைக்க முடியும்? நீங்க அப்படி நினைக்கிறது இயல்புதான். ஆனா குவாண்டம் சயின்ஸ்ல இருக்கிற அந்த ஒப்சர்வர் எஃபெக்டா நாம கொஞ்சம் ஆன்மீக கோணத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது இது சும்மா வேடிக்கை பார்க்கறது கிடையாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாத எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் மிதந்துகிட்டு இருக்கிற ஒரு கடல் மாதிரி. வாவ், ஓகே. நீங்க அதாவது உங்க நனவு நிலை ஒரு விஷயத்து மேல முழுமையா கவனத்தை குவிக்கும் போதுதான் அந்த பல சாத்தியக்கூறுகள்ல ஒன்னு சுருங்கி ஒரு குறிப்பிட்ட யதார்த்தமா மாறுது, நிஜமா உருவெடுக்குது. கொஞ்சம் இருங்க, இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. அதாவது நான் எதை கவனிக்கிறனோ அதுவே என் வாழ்க்கையில நிஜமா மாறுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, துல்லியமா அதுதான். அப்போ என்னோட கவனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பார்வை கிடையாது, அது நிஜத்தையே வரைகிற ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி செயல்படுதா? கரெக்ட். நீங்க கவனிக்கிற வரைக்கும் எந்த யதார்த்தமும் நிலையானதா இருக்காது. உங்க பார்வை தான் அந்த உலகத்தையே படைக்குது. இது உங்களை ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற நிலையில இருந்து படைப்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகுது. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் தான் என் உலகத்தை படைக்கிறேன்னா அந்த படைப்பை என்னோட மனசு எப்படி பண்ணுது? இந்த குவாண்டம் மைண்ட் அப்படிங்கிறோமே, அது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தானே? இல்லவே இல்ல. உங்க மனசு மண்டை ஓட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு உறுப்பு கிடையாது. ஓ, பின்ன அது என்ன? அது ஒரு முடிவற்ற களம், ஒரு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும், நீங்க உணர்ற ஒவ்வொரு எமோஷனும் உங்களோட முடிஞ்சு போறதில்ல. அப்ப அது எங்க போகுது? அது உங்கள சுத்தி இருக்கிற பிரபஞ்ச வலையில, அதாவது காஸ்மிக் வெப்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துது. நீங்க ஒரு தனி தீவு கிடையாது. அந்த பிரபஞ்ச வலையோட நீங்க எப்பவுமே கனெக்ட் ஆயிருக்கீங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அதாவது நம்ம மனசு ஒரு காஸ்மிக் இன்டர்நெட் மாதிரி வேலை செய்தா? ஆமா, ஒரு வகையில அப்படி சொல்லலாம். என்னோட எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நான் கூகுள்ல பண்ற ஒரு சர்ச் மாதிரியும், என் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் அதுக்கான சர்ச் ரிசல்ட்ஸ் மாதிரியும் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஆரம்பத்துல புரிஞ்சுக்க இந்த உதாரணம் நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னது? கூகுள் உங்களுக்கு வெறும் தகவல்களை மட்டும்தான் ஸ்கிரீன்ல காட்டும். ஆனா குவாண்டம் தளம் அப்படி கிடையாது. அது உங்க தேடலுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்குது. ஓஹோ. ஆமா, நீங்க வெறும் யூசர் கிடையாது. நீங்க தான் அந்த சர்ச் இன்ஜினாவும் இருக்கீங்க, அதோட கோடாவும் இருக்கீங்க. வாவ், இது இன்னும் ரொம்ப ஆழமா போகுது. ஆமா, நீங்க வெறும் வார்த்தைகளை வச்சு தேடுறது கிடையாது. உங்களோட எண்ணம், அதுல இருக்கிற ஆழமான உணர்ச்சி, அப்புறம் உங்க செயல், இந்த மூணும் சேரும்போது தான் ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகுது. அதாவது நான் இப்போ அன்பை தேடுறேன்னு வச்சுக்கோங்க, ஆனா எனக்குள்ள நான் அன்புக்கு தகுதியானவன் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தா? கண்டிப்பா. பிரபஞ்சம் உங்க வார்த்தைகளை கேட்காது, உங்க உணர்ச்சியோட வைப்ரேஷனை தான் கேட்கும். அதுக்கேத்த மாதிரி தான் ரியாலிட்டியை உருவாக்கும். அப்போ நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அலைகளா பயணிக்கிறது சரி, ஆனா இது எங்க பயணிக்கிறது? என்ன சுத்தி வெறும் காலி இடம் தானே இருக்கு. அங்கதான் நாம தப்பு பண்றோம். நாம வாழ்ற இந்த ஸ்பேஸ் வெறும் வெற்றிடம்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாய. அப்ப ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ் ஒண்ணுமே இல்லாத இருட்டு கிடையாது. அது படைப்புக்கான ஆற்றல் முழுசா நிரம்பி இருக்க ஒரு உயிருள்ள களம், ஒரு லிவிங் கேன்வஸ். இங்கதான் உங்களோட ஆன்மாவோட பயணம் நடக்குது. ஆன்மாவோட பயணம்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் போற ஒரு நேர்கோட்டு பயணமா? இல்ல, அது நேர்கோட்ல நடக்கிறது இல்ல. ஆன்மா அப்படிங்கிறது பல பரிமாணங்களை கொண்டது, மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஒரே நேரத்துல பல விஷயங்களை அதால ஃபீல் பண்ண முடியுமா? ஆமா, அதனாலதான் நாம நினைக்கிற மாதிரி மரணம் அப்படிங்கிறது ஒரு பயணத்தோட முடிவு கிடையாது. அது ஒரு எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு மாறுற ஒரு அழகான மாற்றம். இதை நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கறேன். இது ஒரு வெற்று பேப்பர் மாதிரியா? பேப்பரை பார்க்கும்போது அது காலியா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா அதுல ஒரு புது வாக்கியம் எழுதப்படுறதுக்கான சாத்தியம் இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. அப்படி பார்த்தா மரணம் அப்படிங்கிறது அந்த பேப்பர்ல ஒரு வாக்கியத்தோட முடிவுல வைக்கப்படுற முற்றுப்புள்ளியா? முற்றுப்புள்ளி அப்படிங்கறத விட அத ஒரு கமா அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். கமாவா? வாவ். ஒரு வாக்கியம் அங்க முடிஞ்சு போறதில்ல. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் அடுத்த வரியில அது தொடருது. உடல் அப்படிங்கிற ஒரு வடிவம் அங்க விடைபெறுது. ஆனா ஆன்மா காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது. மரணம் ஒரு கமா. எவ்வளோ அழகான ஒரு சிந்தனை இது. சரி, நம்ம ஆன்மாவோட பயணம் இவ்வளவு மகத்தானது, நாமே நம்ம யதார்த்தத்தை படைக்கிறோம் அப்படின்னா
ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் வலிகளும் வருது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டாக்டர் போராவோட வாழ்க்கையில ஏன் அந்த விபத்தும் கேன்சரும் வரணும்? நாமே படைப்பாளர்கள்னா நாம ஏன் எப்பவுமே சந்தோஷத்தை மட்டுமே படைக்கக்கூடாது? இதுதான் யதார்த்தத்தோட இருமை நிலை, அதாவது டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி? நாம எப்பவுமே ஒளிய மட்டுமே, அதாவது சந்தோஷம், சக்சஸ் இதை மட்டுமே தேடுறோம். வலிகள், நோய்கள் மாதிரி இருக்கிற நிழல்களை நம்ம அறவே வெறுக்கிறோம். ஆமா, அதுல இருந்து ஓடி ஒளிய தான் பார்ப்போம். ஆனா ஒளியோ நிழலும் எதிரிகள் கிடையாது. அவங்க 2 பேரும் இந்த பிரபஞ்ச நடனத்தோட கூட்டாளிகள். நிழல் அப்படிங்கிறது அழிவோட அடையாளம் இல்ல, அது படைப்போட கழுவறை. படைப்போட கருவறையா? இது கேக்குறதுக்கு வார்த்தைகளா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அதை நான் எப்படி படைப்போட கருவறைன்னு ஏத்துக்கிறது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பல வருஷமா வேலை செய்யற ஒரு கம்பெனில இருந்து திடீர்னு காரணமே இல்லாம உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. உங்க சாதாரண மூளை இத ஒரு இருளா, ஒரு பெரிய தோல்வியா தான் பாக்கும். நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா உங்க குவாண்டம் மைண்ட் இதை எப்படி பாக்கும் தெரியுமா? எப்படி பார்க்கும்? நீங்க அந்த வேலையில ரொம்ப தேங்கி போயிட்டீங்க. உங்க ஆன்மாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு புது பாதையை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு பாக்கும். ஓஹோ! ஆமா, அந்த இருண்ட தருணம் தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி புதுசா ஒரு பிசினஸ் பண்ணவோ இல்ல உங்க உண்மையான பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கவோ உந்தி தள்ளுது. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது சரியா ஒரு விதைய போல இருக்கு. ஒரு விதை முளைக்கணும்னா அத நாம சூரிய வெளிச்சத்திலே வச்சிருந்தா அது முளைக்காது. கண்டிப்பா முளைக்காது. அத இருண்ட ஈரமான மண்ணுக்குள்ள புதைக்கணும். அந்த மண்ணோட அழுத்தமும் இருளும் தான் அந்த விதை உடைஞ்சு ஒரு மரமா வளர்றதுக்கான சக்தியை கொடுக்குது. நாம தான் எப்பவுமே அந்த இருட்டை பார்த்து பயப்படுறோம். மிக அருமையான ஒரு உதாரணம். நாம அந்த விதையோட வலிய மட்டும்தான் பாக்குறோம். டாக்டர் போராவும் தனக்கு வந்த அந்த நோயோட வலியின் வழியாதான் தன் ஆன்மாவோட ஒளிய கண்டுபிடிச்சாரு. ஒளியையும் நிழலையும் சமமா ஏத்துக்கிறது தான் உண்மையான மெச்சூரிட்டி இல்லையா? ஆமா, நிழலை நீங்க கட்டி தழுவும் போதுதான் உங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஒளியையும் நிழலையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். எண்ணங்கள் தான் யதார்த்தமா மாறுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இத வச்சு நாம எப்படி செயல்படுறது? அதாவது ஆன்மாவோட ரசவாதம் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, இந்த புத்தகத்துல ஆல்கெமி ஆஃப் தி சோல் அப்படின்னு ஒன்னு சொல்றாரே, அத பத்தி பேசுவோம். ரசவாதம்னா பழங்காலத்துல இரும்ப தங்கமா மாத்திர வித்த அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையான ஆன்மீக ரசவாதம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு எண்ணத்தை நிஜமான ஒரு யதார்த்தமா மாத்துறது தான். வாவ், இது எப்படி நடக்கும்? உங்களோட எண்ணம், அதுக்கான தீவிரமான உணர்ச்சி, அப்புறம் அதை நோக்கிய உங்களோட ஆக்ஷன், இந்த 3ம் ஒரே நேர்கோட்டுல இணையும் போது உங்க யதார்த்தம் தானாவே மாறுது. இப்படி உங்களை நீங்களே உருமாத்திக்கிற இந்த ப்ராசஸ் தான் குவாண்டம் சுயத்தை விழிப்படைய செய்யறதுன்னு சொல்றோம். அப்போ நீங்க உணர்வீங்க, நீங்க கடல்ல இருக்கிற ஒரு சின்ன துளி கிடையாது, ஒரு துளிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த கடல் அப்படின்னு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன அது? கேளுங்க, நான் தான் என் யதார்த்தத்தை உருவாக்குறேன், என் எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையில நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்க்கும் மோசமான நோய்களுக்கும் நான் தான் காரணமா? டாக்டர் போரா தன்னோட கேன்சரை தானே உருவாக்கிக்கிட்டாரா? இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்ற மாதிரியும், அதாவது விக்டிம் பிளேமிங் மாதிரியும் இருக்கே. நீங்க இந்த கேள்வியை கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. ஆமா, இது ஒரு சென்சிட்டிவான விஷயமாச்சே. இங்க சுயப்பழி, அதாவது செல்ஃப் பிளேம் துளியும் தேவையில்லை. ஒரு விபத்தையோ இல்ல ஒரு நோயையோ யாரும் வேணுனே இருக்கிறது கிடையாது. அப்ப அது எப்படி நடக்குது? இது நம்மளோட சுதந்திரமான விருப்பமும், அதாவது ஃப்ரீவில், அப்புறம் பிரபஞ்சத்தோட விதியும் இணைஞ்சு செயல்படுற ஒரு நுட்பமான நடனம். அப்ப எல்லாமே என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க உருவாக்குறது உங்க வைப்ரேஷன்ஸையும் உங்களோட ரியாக்ஷனையும் தான். சில நேரங்கள்ல பிரபஞ்சம் உங்க ஆன்மாவோட முதிர்ச்சிக்காகவே சில இருண்ட அனுபவங்களை, சில சவாலான கார்ட்ஸை உங்க கையில கொடுக்கும். நாம அந்த கார்ட்ஸை செலக்ட் பண்ணல, கரெக்ட். ஆனா அந்த கார்ட்ஸை வச்சு நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அந்த சவாலுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அந்த இருட்டுல இருந்து எப்படி ஒளிய கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட ரசவாதம் அடங்கியிருக்கு. வாவ்! நீங்க சம்பவங்களை கண்ட்ரோல் பண்றது கிடையாது, அந்த சம்பவங்கள் மூலமா உருவாகிற புது யதார்த்தத்தை நீங்க படைக்கிறீங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. அதாவது நம்ம கையில கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை மாத்துறதை விட அதுக்கான நம்ம ரியாக்ஷனை மாத்துறது தான் நம்மளோட உண்மையான சக்தி. சரியா சொன்னீங்க.
இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைய பார்க்குற கோணத்தை மொத்தமா புரட்டி போட்டுடுச்சு. ஒரு மெடிக்கல் எக்ஸ்ரே மெஷின் பார்வையிலிருந்து உடம்ப இயந்திரமா பார்த்ததுல தொடங்கி நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல, நம்ம கவனத்தின் மூலமா யதார்த்தத்தை உருவாக்குற படைப்பாளிகள் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆமா, அப்புறம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வெறும் காலி இடம் கிடையாது. அது ஆன்மா தன்னை விரிவுபடுத்துற ஒரு பிரம்மாண்டமான களம். மரணம் அப்படிங்கிறது முடிவில்ல, அது வெறும் கமாதான் அப்படிங்கிறதையும் உணர்ந்தோம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் இருண்ட மண்ணுக்குள்ள புதைக்கப்படுற வித மாதிரி. அது அழிவு கிடையாது, படைப்போட கருவறை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா நம்ம எண்ணம், உணர்ச்சி அப்புறம் செயல் மூலயமா நம்ம யதார்த்தத்தை நாமே உருவாக்குற ரசவாதத்தையும் பார்த்தோம். தொடக்கத்துல நம்ம பார்த்த அந்த சம்ஸ்கிருத பாடலோட தூய்மையான நனவு நிலை அப்படிங்கிறது நீங்க தான். நிச்சயமா, நீங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு சின்ன துரும்பு கிடையாது. பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காக எடுத்த ஒரு வடிவமே நீங்க தான். ஆக இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு உங்க நாளை தொடங்கும் போது உங்களை ஒரு சின்ன மிஷினா நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு முறை மூச்சு விடும் போதும், ஒவ்வொரு புது எண்ணத்தை உருவாக்கும் போதும் நீங்க இந்த பிரபஞ்ச வலையில வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா விடைபெறதுக்கு முன்னாடி உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு முரண்பாடான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். ஓ, அது என்ன கேள்வி? நீங்க உங்க எண்ணங்கள் மூலமா உங்க யதார்த்தத்தை இந்த காஸ்மிக் இன்டர்நெட்ல உருவாக்குறீங்க. அதே நேரம் இன்னொருத்தர் அவரோட யதார்த்தத்தை உருவாக்குறார். உங்க 2 பேரோட எண்ணங்களும் வேண்டுதல்களும் நேருக்கு நேர் முரண்படும் போது, அதாவது கிளாஷ் ஆகும்போது, அந்த பிரபஞ்ச வலையில யாருடைய யதார்த்தம் ஜெயிக்கும்? யாருடைய உண்மை அங்க நிஜமா மாறும்? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.